ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நாம விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமன்டு, ஓவர் பவர்டு அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 6 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு எபிசோடு புரியும். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றான், நான் பாடத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ அவ சொல்றான், என்ன டவுட் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க செகண்ட் பிரின்சஸ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரின்சஸோட சின்ன பொண்ணா அப்படின்னு கேட்கிறான். டே என்னடா கேட்க சொன்னா, என்ன கேட்கிற, சம்பந்தமே இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றான், இல்ல நான் தான் அவளோட மூப்பு, அவ முடிசூடினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம செகண்ட் பிரின்சஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் பாலிடிக்ஸ் ரீசனா இருக்கும் அப்படின்றான். அது மட்டும் இல்லலே, எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிற ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஆனா என்ன, இது அவங்களோட விஷயம், அவங்களோட விஷயத்துல நான் மூக்க நுழைக்க விரும்பல, தேவையில்லாத பிரச்சனையை தான் உண்டாக்கும். இதுல எவங்க பிரின்சஸா இருந்தா என்ன எனக்கு, ஆனா என்ன ஆர்வமா இருக்கு அப்படின்னுகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நம்ம கிங்டம் ஆஃப் ரைசிங் சன் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்றான். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவால தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமன் லார்ட தோக்கடிச்ச அந்த ஒரு ஹீரோ தான் உருவாக்குனாங்களா இந்த ஒரு கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இதுக்கு அடுத்து வரக்கூடிய டைலாக் ரொம்பவே தலையை சுத்தி மூக்கு துறாப்புல இருக்கு கைஸ். நான் சொன்னேன்னா உங்களுக்கு அப்படியே குழப்பற மாட்டிக்கு இருக்கும். நான் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஃபர்ஸ்ட் டீமன் லார்ட தோக்கடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கைஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு. அவங்க தான் இந்த ஒரு கிங்டம்தே உருவாக்கி இருக்காங்க. அவங்க வம்சாவளியில வந்தவங்க தான் மத்த எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டத்துல பிறக்கிற பிரின்சஸ் தான் பார்த்தீங்கன்னா முடிசூடப்படுவாங்க. பிரின்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முடிசூடப்பட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ கல்யாணம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிங் ஆயிருவாங்க. பட் ஆனா கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸா தான் இருப்பாங்க. ஒருவேளை 2 பேத்துக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கிங்குக்கு இருக்க எல்லா அத்தாரிட்டியும் திரும்பவே போயிடும், மறுபடியும் நார்மல் ஹியூமனாவே ஆயிருவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இது எல்லாத்தையும் எனக்கு செகண்ட் பிரின்சஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, கிங்டத்தோட ஹிஸ்டரியையும் மேஜிக்ஸையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றான். அது மட்டும் இல்லையே, அவ ரொம்பவே போர் அடிக்கிற ஸ்டாஃபா இருக்காள். அவ நடத்தினாலே எனக்கு தூக்கமா வருது, நான் படுத்துட்டேன் கிளாஸ் ரூம்ல அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் ஆயிருச்சு. அதனால நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா அவனோட ரூமுக்கே வந்துட்டான். அப்போ வந்துட்டு மனசுல நினைச்சு பாக்குறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரின்சஸ் என்கிட்ட சொன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மேஜிக்ஸ் எல்லாம் தியரியா சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி சொன்னா அவ அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேல பிராக்டிக்கலா சொல்லித்தர அப்படின்னு சொல்லி சொன்னா அவ. அது மட்டும் கிடையாது, அவன் இந்த பேசிக் மேஜிக் புக் வேற எனக்கு கொடுத்தா படிக்கிறதுக்காண்டி அப்படின்றான். அது மட்டும் கிடையாது, நம்ம செகண்ட் பிரின்சஸ் சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாட்டி சிரிக்கிறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ்ல அவ பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நான் படுத்து தூங்கிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவட்ட புக்கு கேட்கிற கொஞ்சம் சங்கட்டமா தான் இருந்துச்சு. நான் கேட்டா கொடுப்பாளான்னு தெரியல, கொஞ்சம் கூச்சத்தோட தான் அவட்ட போய் கேட்டேன். அப்புறம் புக்கை கொடுக்கும் போது ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க, சத்தியமா நான் சொல்றேங்க, அவ சந்தோஷமால ஒண்ணு சிரிக்கல. சரி அதை விடுங்க, இப்ப என்கிட்ட புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான எல்லா பொருட்கள் என்கிட்ட இருக்கு. ஹே டீமன் ஆஃப் மேஜிக் சர்க்கிள், அந்த ஒரு மேஜிக் சர்க்கிளை காப்பி பண்ணுங்களே, பண்ணிட்டு உங்க விருப்பம் போல செயல்படுத்துங்களே அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக் சர்க்கிள் காப்பி ஆயிருக்க தலைவன் வெறி ஆயிட்டு சொல்றான், சேமிக்க கூட நான் முடியல, ஏன்டா டே இது கூட வேலை செஞ்ச மாதிரி தெரியலையடா, காப்பி கூட பண்ண முடியலடா அப்படின்ட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாது, நான் இன்னும் வேற சில மேஜிக் சர்க்கிள்ஸை பயன்படுத்தி பார்த்தேன், ஆனா எதுவுமே வேலை செய்யல அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா புக்கை மூடி வச்சு சொல்றேன், கொய்யால டே என்னால இந்த புக்ல இருக்கு எந்த ஒரு மேஜிக்கையுமே நான் பயன்படுத்த முடியல, நான் வெறியாயிட்டேன் போங்கடாங்கிட்டு அப்படின்ட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றேன், ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் என்னோட இன்னொரு டீமனையே யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பேப்பரையும் அந்த ஃபெதர்ஸ்ல ஒரு பென் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவன் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக் சர்க்கிளை வரையும் போதே சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால இந்த ஒரு மேஜிக் சர்க்கிள் அப்படியே தெளிவா வரைய முடியும் அப்படின்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப வரையக்கூடியது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹிப்னோட்டிக் மேஜிக் ஸ்கில். இது பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் பயன்படுத்திருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டான அந்த ஒரு மேஜிக் சர்க்கிளை பார்த்த உடனே பார்த்து வரைகிறது ரொம்பவே கஷ்டம். நான் இதை இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா என்னோட டீமனைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னோட மெமரைஸ் அப்படின்ற பவர்னால இந்த ஒரு ஸ்கில் மூலமா தான் என்னால இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வரைய முடிஞ்சிச்சு பார்த்த உடனே அப்படின்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட டீமன் ஆஃப் மேஜிக் சர்க்கிள் ஓபன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், சே இது என்ன வேலை செய்யுதா, எனக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வித்தியாசமா வருது, இதை நான் செக் பண்ணி பார்க்கணும், இது வேலை செஞ்சுச்சா அப்படின்னு.
அதனால பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு ஆள் மேலே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே ஒரு மெய்டு வர்றாங்க. வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்க கூப்பிட்டனால நான் வந்தேன், உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமா, எந்த விதத்துல உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றாங்க, மிஸ் நோலா எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கோட பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட டீமன் ஆஃப் மேஜிக் சர்க்கிள் மூலமா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹிப்னோட்டிக் மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தின உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன நடக்குது வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அவங்க கண்ணில் வந்து அந்த மேஜிக் இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஹிப்னோட்டிஸ் ஆயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றான், ஓகே இது வேலை செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சி முன்னாடி கையை அப்படி ஆட்டுறாங்க. ஆட்டிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு, ஓகே இவங்ககிட்ட நம்ம ரேண்டமா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு இவங்க சரியா பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறான். அந்த கொஸ்டினை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கே தெரியல. சரி நான் சொல்றேன், மெதுவா சொல்றேன். ஆனா நீங்க போட்டிருக்க உங்களோட பேண்டீஸ் கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க பிளாக் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் மனசுக்குள்ள, அவன் உண்மையதான்ப்பா சொல்றான், நான் என்னோட எக்ஸ்ரே விசனை பயன்படுத்தினேன், பிளாக் தான் யூஸ் பண்ணான் அப்படின்றான். இதை படிச்சோன்னு எனக்கு தோணுச்சு ஒண்ணு, தலைவா நோரி உன்னை எவ்வளவு நல்லவே நினைச்சேன் தெரியுமா, நீ என்ன எக்ஸ்ரே விசன் எல்லாம் பயன்படுத்தினேன்னு சொல்லிட்டு இருக்க, நீனே இவ்வளவு போய் பவர்ட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா அட்வான்ஸ் மேஜிக்கான ஹிப்னோட்டிக் மேஜிக் வந்து டீமன் ஐ ஆஃப் மேஜிக் சர்க்கிள் மூலமா பயன்படுத்த முடியுது அப்படின்றான். வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இந்த மேஜிக் கை கிடைச்ச அந்த இடத்துல தானே இந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்தினாங்க, என்னோட டீமன் ஐயால பார்த்த ஒரு மேஜிக்கை தான் என்னால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த ஒரு மேஜிக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு வேர்ல்டுல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு சாப்டர் ரொம்பவே சிறுசா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மாங்காவோட இமேஜஸே ரொம்பவே கம்மியா தான் கைஸ் இருந்துச்சு. அதனாலதான் இந்த ஒரு எபிசோட் ரொம்பவே சிறுசா இருக்கு கைஸ், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெய்டு பிளாக் அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் சவுண்டை குறைச்சு கொஞ்சம் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் எல்லாம் இருந்தாங்க, நான் எங்க அண்ணனோட ரூம்ல இருந்தேன், இருந்தாலும் கேட்கும் சவுண்டு கேட்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் மெதுவா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி நான் மட்டும் சவுண்டா எக்ஸ்பிளைன் பண்ணி யாருக்கு அதுல கேட்டு இருந்துச்சுன்னா என்னைய குழி தோண்டி அந்த இடத்துல புதைச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் எந்த மாட்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஏதாவது மாத்துனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ப்ரோ வேற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் போல்டா பேசு ப்ரோ, கொஞ்சம் ஃபன்னா பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நானும் அது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். எந்த அளவுக்கு ஃபன்னா போல்டா இருந்துச்சு அப்படின்னு தெரியல உங்களுக்கு. ஓகே இது நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இது மாட்டிக்கே நல்லா பேசுறேன் ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.